தற்சமயம் அமைதியாக இருந்த பாபு வீட்டில் மேகா மட்டும் சமையல் அறையில் தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். ஜூசர் ஓசை, கண்ணாடி கிளாஸ் ஒளி, பழத்தின் வாசனை எல்லாம் கலந்திருந்தது. அப்போது மாதவன் உள்ளே வந்ததும் மேகாவை பார்த்து கண்கள் பெரிதாக, என்ன இருட்டுல வீடு எதுவும் மாறி வந்துட்டோமா என்று பாபுவை பார்த்து கேட்க, இல்லண்ணா, இது நம்ம வீடுதான், வாங்க உள்ள என்று பாபு சொல்ல, அப்போ யாருடா இந்த புள்ள என்று கேட்டான் மாதவன். இந்த நேரத்துல நம்ம வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லவும் பாபு பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கொண்டு, எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் அண்ணா, நீங்க முதல்ல உள்ள வாங்க, அம்மா அப்பா இருவரையும் கூட்டிட்டு வாங்க என்று சொல்லி என்ன சொல்வதென்று தெரியாமல் விறுவிறு என்ன வீட்டிற்குள் புகுந்து கொண்டான் பாபு. பிறகு பாபுவின் தாய், தந்தை, அண்ணன், மாதவன் அனைவரும் உள்ளே வந்த நிலையில் ஒரு தட்டில் பழச்சாறுகளை எடுத்து கொண்டு வந்த மேகாவை பார்த்து பாபுவின் தாய், தந்தை உற்று நோக்க, அவர்கள் வார்த்தை தொடுப்பதற்குள், இவங்க பெயர் மேகா, மாடியில் குடியிருப்பவர் மற்றும் என்னை கல்வனிடமிருந்து காத்தவரும் இவர்தான் என்று பாபு மேகாவை அறிமுகம் செய்தான். பாபுவின் தாய் கண்களில் நன்றி கலர்ந்த பார்வை தென்பட்டது. மரகதம் மென்மையான குரலில், கண்ணே, இரவு நேரம் என்றும் பார்க்காமல் எங்களுக்காக இவ்வளவு செய்திருக்கிறாயே அம்மா, உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவள் கைகளில் உள்ள பழச்சாறுகளை வாங்கி கொண்டார் மரகதம். அப்போது பாபுவின் அப்பா, மகளே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா நடந்து கொண்டாயேம்மா, நாங்கள் பக்கத்தில் இருந்து செய்ய வேண்டிய வேலையை நீ செய்து முடித்திருக்கிறாய், உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை அம்மா என்று கலக்கத்துடன் பேசினார் கட்டப்பா. அதற்கு மேகா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, பாபு நல்ல மனிதர், அவருக்கு உதவ நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று பதிலளித்தாள் மேகா. மரகதம் மெதுவாக அவளது தலையை வருடி, உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா, உன் உதவியையும் உன்னையும் நாங்கள் என்றும் மறவோம் என்று சொல்லவும் மேகாவின் கண்கள் கலங்கியது. பாபுவால் மௌனமாய் மட்டுமே நிற்க முடிந்தது. கதிரவனின் ஒளி வீட்டின் ஜன்னலில் ஊடுருவி வந்து கொண்டிருந்தது. மேகா பாபு வீட்டின் வராண்டாவில் நின்றபடி உள்ளே நடக்கும் செயல்களை நிதானமாக நோக்கிக் கொண்டிருந்தாள். அம்மா பாபுவின் தலையிலே மெல்ல மெல்ல எண்ணெயை தடவி தலையை சாய்த்து வைத்து பேசிக்கொண்டிருந்தார். இதை பார்த்த மேகாவின் மனது சற்று வலிக்கத்தான் செய்தது. உண்மையிலே பாபு கொடுத்து வைத்தவர். இத்தனை வயதிலும் ஒரு சிறு பிள்ளையை போல் பார்த்து கொள்கிறார்களே. இப்படி யோசிக்கும் போதே அவள் கால்கள் பாபுவின் இல்லத்தை நோக்கி நகர்ந்தது. ஆனால் மேகா திடீர் மனக்குழப்பத்தில் நின்றுவிட்டாள். நேற்று இரவு அவசரத்துல உதவி செய்தது சரி, ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அடிக்கடி வந்து போவதா என்று அவளது பேச்சு திடீரென்று நிற்கிறது. கண்களில் சிறிய துக்கம் தெரிந்தது. பாபு குட்டி புன்னகையுடன் வெளியே வருகிறார். முகத்தில் ஒரு உற்சாகம். மரகதம் வீட்டின் முன் நிற்கும் திண்ணையில் எல்லோருக்கும் தேநீர் கொடுத்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் மாதவன் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். விவசாயம் செய்யும் கைகள் அல்லவோ அது, மண்ணில் கை தொடுதல் தான் அவனுக்கு முழு அமைதி கிடைக்கும். அப்போது மாதவனின் மனதில் ஒரு சந்தேக போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. பாபுவிற்கும் அந்த பெண்ணிற்கும் ஏதாவது இருக்குமோ இருக்காதா என. மாதவன் தண்ணீர் பாய்ச்சிக்கொண்டே பாபுவை பார்த்து கொண்டிருந்தான். நேத்து இரவு மேகா பாபுவோட அருகில் மிக அக்கறை காட்டியது நினைவுக்கு வர, இதை பற்றி கேட்டே தீர வேண்டும் என்று நினைத்து அவன் தண்ணீர் குழாயை பக்கத்தில் போட்டுவிட்டு பாபுவை நோக்கி நடக்கத் தொடங்கினார். பாபு இதை கவனித்து பார்த்ததும் அவசரமாக சோபா மேல் கால் மடக்கி உட்கார்ந்தபடி திடீர் தியானத்தில் ஈடுபடுகிறான். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று சொல்லிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டான் பாபு. மாதவன் சந்தேகத்தோடு, அட, தியானமா, இது இவனுக்கு பழக்கமில்லாத விஷயமாச்சே, இப்ப எப்படி திடீர்னு என்று யோசித்தான். இவன் தியானத்தை நான் களைத்தே ஆக வேண்டும் என்று யோசித்து அருகில் இருந்த ஏரோப்ளேன் பொம்மையை எடுத்துக்கொண்டு பாபு தலையில் பறக்க விட்டான் மாதவன். பாபு திடீரென்று கண்களை திறந்து, ஐயையோ, என்னன்னா இது, ஏரோப்ளேனா, குழந்தையா நான் என்று கேட்க, அம்மாவும் அப்பாவும் இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு சிரிப்பை அடக்க முடியாமல் பேசிக்கொள்கின்றனர். இவங்க 2 பேரும் பிள்ளை வயசிலிருந்தே முன்னேறவில்லை போலிருக்கே. 7 கழுத வயசாகுது, அதுக்கப்புறமும் கூட இன்னைக்கு பொம்மையை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க.
இந்த கோலத்தை எல்லாம் யாராவது பார்த்தா பொண்ணு கொடுப்பாங்களா என்ன என்றாள் மரகதம். விடு மரகதம், அண்ணன் தம்பி இருவரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. விளையாடி விட்டு போகட்டும். என்னைக்கு இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு அவங்க குழந்தைகள் தான் என்றார் கட்டப்பா. நல்ல அப்பா நல்ல பிள்ளைங்க போங்க என்று சொல்லிவிட்டு மரகதம் சென்று விட்டாள். மறுபுறம், ஏய் பாபு, நேத்து இரவு அந்த பொண்ணு யாருடா? ஆஹாவா இல்ல ஓஹோவா என்று கேட்டான் மாதவன். அந்த பெண்ணு பேரு மேகானா என்று பாபு சொல்ல, சரி ஏதோ ஒன்று, உன் வாயிலிருந்து அவங்க நம்ம மேல் மாடியில் குடியிருப்பவங்கன்னு சொன்ன போது எனக்கு உன் மேலே ஒரு சந்தேகம் இருந்தாலும் உன் பேச்சை கேட்ட உடனே பல சந்தேகம் வருதுடா என்றதும், ஐயையோ அண்ணா, நீங்கள் என்னை விட மாட்டீங்களா? அவங்க எனக்கு நல்ல தோழி. 4 தடவை சப்பாத்தி தந்தாலே காதல்னா எப்படின்னா என்றதும், அப்போ உனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒன்றும் இல்லைங்கிற, அப்படித்தானே என்று மாதவன் கேட்க, என்று சொல்லி 4 திசையிலும் தலையை ஆட்டினான் பாபு. அதற்கு மாதவன், இப்ப ஆமாங்கிறியா இல்ல இல்லங்கிறியா என்று கேட்டான். மீண்டும் பாபு அதே போல் செய்ய, இப்படி செய்தால் உன் தலையை திருக்கி காக்காவிடம் கொடுத்து விடுவேன், மரியாதையாக பதில் சொல் என்று மிரட்டினான் மாதவன். அதற்கு பிறகு பாபு மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு முகத்தில் சங்கடமும் வெட்கமும் கலந்த பாவனையுடன் ஆமாம் என்று சொல்லிவிட்டான். மாதவன் கண்கள் பெரியதாக்கியபடி, அடங்கொப்புறானே, அதான் நான் சொல்றேனே, நேத்து இரவு நீங்க 2 பேரும் கண்ணாலே பேசிக்கொண்டதை தான் நான் பார்த்து விட்டேனே, அப்ப இதுதான் சங்கதியா என்று சொல்ல பாபு வெட்கப்பட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். ஓ, இதுல வெட்கம் வேறையா என்று சொன்னான் மாதவன். அதற்கு பாபு, அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னா, நான் தான் அவங்கள முதல் பார்வையிலிருந்தே விரும்புகிறேன். ஆனா அவங்க மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியவில்லை என்று சொன்னான். அப்போ நீ இன்னும் சொல்லவே இல்லையா என்று கேட்க, இல்லை என்றபடி தலையசைத்தான் பாபு. அப்போ இரு, இப்பவே நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறேன் என்று சொல்லி மேல் தளத்தை பார்த்தான் மாதவன். ஐயோ அண்ணா, நானே நல்ல சமயம் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான் பாபு. பிறகு தன்னால் தான் தங்களுக்கு பெண் பார்க்கும் படலம் நின்று போனது என்று சொல்லி வருத்தப்பட்டான் பாபு. அதற்கு மாதவன் பாபுவின் தோளில் கை போட்டு அன்போடு, எனக்கு அதை பற்றி துளி கூட வருத்தம் இல்லடா, வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே தான் என்றான் மாதவன். நீ நல்லா இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும், பெண் பார்க்கிறது நின்று போனால் என்ன, மீண்டும் பார்த்து கொள்ளலாம், அதையும் விட என்று சொல்லி சிறிய வெட்கத்துடன், நானும் ஒருத்தியை பிடிச்சிருக்கேன்டா என்றான் மாதவன். உடனே பாபு அதிர்ச்சியுடன், என்ன, எப்படி, யாரு, நீங்களுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனான். மாதவன் மெல்ல புன்னகையுடன், அவள் பெயர் முத்துலட்சுமி என்றதும் பாபுவின் முகம் பிரகாசமாகிறது. எது, இந்த அரிசி மூட்டை முத்துலட்சுமியா என்று கேட்டான். அதற்கு மாதவன் டேய் என சொன்னதும், இல்லை இல்லை, அரிசி கடை வைத்திருக்கும் முத்துலட்சுமியா என்று கேட்டான் பாபு. ஆமாண்டா, நானும் அவகிட்ட 6 மாசமா என்னோட காதலை கதற கதற சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா அவ காதலை வாங்கவே இல்லடா என்றான் மாதவன். அதற்கு பாபு, அண்ணா, இது என்ன நகர பெண்களா? சரி என்று உடனே சொல்லுவதற்கு கிராமத்து பெண்களுக்கு கொஞ்சம் அச்சம் வெட்கம் இதெல்லாம் சிறிது அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள், நிச்சயம் உங்களை ஒரு நாள் முத்துலட்சுமி ஏற்றுக்கொள்வார்கள் என்று தைரியம் மூட்டினான் தன் அண்ணனுக்கு. அந்த நம்பிக்கையில்தான் நானும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல இருவரும் சிரித்தபடி கை கோர்த்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் கட்டப்பா அவசர அவசரமாக வெளியே கிளம்பி கொண்டிருந்தார். மாதவன் பாபு இருவரும் அப்பாவை பார்த்து, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டும் பதில் சொல்லாமல் கிளம்புகிறார் கட்டப்பா. இருவரும் அதிர்ந்து போய் பார்க்கின்றனர். இந்த அன்பு கலந்த உறவின் நடுவில் சின்ன சின்ன பொய்கள் கூட பெரிய உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும். உறவை உடைக்கும் ரகசியங்கள் அல்ல, உறவை இன்னும் நெருக்கமாக்கும் உண்மைகள்தான். அண்ணன் தம்பி 2 மனசு, 2 காதல் பாதை, தந்தையின் திடீர் மாற்றம், இவ்வனைத்தையும் அடுத்த காணொளியில் மிகப்பெரிய திருப்பங்களோடு காத்து கொண்டிருக்கின்றது. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.